எழுவாரை எல்லாம் பொறுத்து பல்வேறு தொழில் புரிகின்ற மக்களின் பசி போக்கிடும் தொழிலாக உழவு தொழில் இருப்பதால் அதுவே உலகத்தாரை தாங்கி நிற்கும் அச்சாணி எனப்படும். இரங்கற் குறிப்புகள். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினர்களான திரு ந. சுந்தரம் அவர்கள் 26/1/2026 அன்றும் மற்றும் திரு கு. லிங்கமுத்து அவர்கள் 6/2/2026 அன்றும் மறையுற்ற செய்தியினை பேரவைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ந. சுந்தரம் அவர்கள் 1996-2001 மற்றும் 2006-2011 ஆகிய ஆண்டுகளில் காரைக்குடி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். திரு கு. லிங்கமுத்து அவர்கள் 2011-16 ஆண்டுகளில் குடியாத்தம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல முறையில் பணியாற்றினார்கள். இம்முன்னாள் உறுப்பினர்களது மறைவால் அவர்களை பிரிந்து வருந்தும் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இரங்கல் தீர்மானங்கள். திரு அஜித் பவார் மகாராஷ்டிரா மாநில முன்னாள் துணை முதலமைச்சர் அவர்கள் மறைவு குறித்து தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மகாராஷ்டிரா மாநில துணை முதலமைச்சருமான திரு அஜித் பவார் அவர்கள் 28/1/2026 அன்று நிகழ்ந்த விமான விபத்தில் மறைவுற்ற செய்தியறிந்து பேரவை அதிர்ச்சியும் ஆற்றுண்ணா துயரமும் கொள்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஆளுமை மிக்க அரசியல் தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்த திரு அஜித் பவார் அவர்கள் துணை முதலமைச்சர், நிதியமைச்சர், மக்களவை உறுப்பினர், சட்டமன்ற பேரவை உறுப்பினர் என பல்வேறு உயரிய பொறுப்புகளில் திறம்பட மக்கள் பணியாற்றியவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் மகாராஷ்டிரா மாநில மக்களுக்கும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. முனைவர் சி. ராசகோபாலன் மூத்த கல்வியாளர் அவர்கள் மறைவு குறித்து மூத்த கல்வியாளர் முனைவர் சி. ராசகோபாலன் அவர்கள் 3/2/2026 அன்று மறைவுற்ற செய்தியறிந்து பேரவை அதிர்ச்சியும் ஆற்றுண்ணா துயரமும் கொள்கிறது. முனைவர் சி. ராசகோபாலன் அவர்கள் அரசு பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி பள்ளிக்கல்வித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு சீர்திருத்தங்களில் முக்கிய பங்காற்றியவர். சமச்சீர் கல்வி குழுவின் உறுப்பினராக இருந்து தமிழ்நாட்டின் கல்வி மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.